ஈரோட்டில் திடீரென வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் தந்தை மகளை கட்டி வைத்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டப்பகலில் பதைபதைக்க வைத்த கொள்ளையர்கள் சிக்குவார்களா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள அர்த்தநாரிபாளையத்தைச் சேர்ந்த தம்பதி விஸ்வநாதன், சின்னம்மாள். இந்த தம்பதியின் மகன் கோகுலகிருஷ்ணனுக்கு திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது. இதனால் கோவிலில் முதல் பத்திரிகை வைப்பதற்காக கோகுலகிருஷ்ணனும் அவரின் தாயார் சின்னம்மாளும் சென்றிருக்கின்றனர். உடல்நலம் பாதித்த விஸ்வநாதன் மற்றும் அவரின் மகள் ரம்யா ஆகிய இருவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கின்றனர். அப்போது திடீரென முகமூடி அணிந்து கொண்டு வீட்டிற்குள் 3 பேர் நுழைந்திருக்கின்றனர். அவர்கள் கத்தி முனையில் மிரட்டி தந்தை மகளை தனித்தனி நாற்காலிகளில் அமர வைத்து கட்டி போட்டுள்ளனர். பின்னர் கொலை செய்து விடுவதாக மிரட்டி பீரோ சாவியை வலுக்கட்டாயமாக பிடுங்கி இருக்கின்றனர். இதனையடுத்து பீரோவிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சாவகாசமாக சென்றிருக்கின்றனர். சிறிது நேரத்தில் அவ்வழியாக சென்ற அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு அங்கு வந்துள்ளனர். பின்னர் கைக்கட்டுகளை அவிழ்த்துவிட்டு இருவரையும் மீட்டுள்ளனர். கொள்ளை குறித்து தகவல் அறிந்த சென்னிமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். சென்னிமலை பகுதியில் ஓராண்டுக்கு முன்பு கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் முகமூடி கொள்ளையர்களின் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர்.